ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோல திருவள்ளூர் மாவட்டம் பகுதி 2 இருக்கக்கூடிய தொகுதிகள் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன தொகுதிகள் அப்படின்னாச்சுன்னா ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், மாதாவரம், திருவொற்றியூர், இந்த 5 தொகுதிகளை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இதுக்கு முன்னாடி இந்த கள நிலவரம் எப்படி இருந்து, யாரெல்லாம் வெற்றி பெற்று இருந்தாங்க, எந்தெந்த கட்சியில வெற்றி பெற்று இருந்து, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அடுத்து யாரெல்லாம் வந்து வேட்பாளருக்கு ரெடியா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டியிடறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த எஸ்ஆர் பட்டியல் மூலமா எத்தனை வாக்காளர்கள் இந்த தொகுதியில் வந்து நீக்கப்பட்டுள்ளனர், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பகுதி 2 சட்டமன்ற தொகுதியில் ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், மாதாவரம், திருவொற்றியூர். ஆவடி சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த கா பாண்டியராஜன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு நாசர், திமுகவை சேர்ந்த நாசர் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக அவர் இருக்கிறார். இந்த தொகுதியில் 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. 2 முறை அதிமுகவும் 1 முறை திமுகவும் வென்றுள்ளது. 2 முறை அதிமுகவும் 1 முறை திமுகவும் வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இங்கிருந்த வாக்காளர்கள் 4,60,408 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராட் படி 4,02,693 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். மொத்தம் இந்த தொகுதியை பொறுத்தளவு 57,700 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 57,700 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேசகல வேட்பாளர்கள் திமுக மறுபடியும் எம்எல்ஏ நாசர் போட்டியிட விரும்புகிறார். கஜேந்திரன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அவரும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல அப்துல் ரஹீம், திருவேற்காடு பா சீனிவாசன், ஆவடி குமார், எஸ்பிஆர் கிஷோர் இவங்கெல்லாம் போட்டியிடறதுக்கு விரும்புறாங்க. திமுகவை பொறுத்தளவு கண்டிப்பா மறுபடியும் எம்எல்ஏ நாசர் தான் இந்த தொகுதியில போட்டியிடுவார். வாக்கு வங்கி இந்த தொகுதியை பொறுத்தளவு பட்டியல் சாதியினர் அதிகமா இருக்கிறாங்க, அதுக்கடுத்து வன்னியர் அதிகமா இருக்கிறாங்க, அடுத்து சிறுபான்மையர், முதலியார், நாயுடு, ரெட்டியார், செட்டியார், முக்குளத்தோர் இந்த சமூகங்களாம் அடுத்தடுத்து இந்த தொகுதியில இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடியது யாருன்னா பட்டியல் சமூகத்தினரும் வன்னியர் மற்றும் சிறுபான்மையர் இவங்க தான் இந்த தொகுதியை பொறுத்தளவு வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி அம்பத்தூர். 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த வி அலெக்சாண்டர் இந்த தொகுதியில் அம்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். தற்போது 2021ஆம் ஆண்டு ஜோசப் சாமுவேல், திமுக சேர்ந்த ஜோசப் சாமுவேல் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்தளவு அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தளவு அதிமுக 2 முறையும் திமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி அம்பத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 3,68,652 பேர் இருந்தனர். தற்போது எஸ்ஆர் டிராப்ட் 2026ஆம் ஆண்டுபடி உங்களுக்கு 3,04,511 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப எஸ்ஆர் டிராப்ட் படி, எஸ்ஆர் பட்டியல் படி அம்பத்தூர் தொகுதியில 64,140 ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 61,140 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர் யாருன்னா ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ டிஎம்கேல மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். அடுத்து பி.கே. மூர்த்தி இவர் போட்டியிட விரும்புகிறார். அடுத்து எம்பிஆர் நாகராஜ் மற்றும் நாகவள்ளி சரிங்களா அவங்களும் போட்டியிட விரும்புறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த தொகுதியில் மறுபடியும் ஜோசப் சாமுவேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கேல அலெக்சாண்டர் எக்ஸ் எம்எல்ஏ அவரு மறுபடியும் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில திருவேங்கடம் இளைஞரணி துணைத் தலைவர் இவர் போட்டியிட விரும்புகிறார். அம்பத்தூர் பகுதியில் திருவேங்கடம் போட்டியிட விரும்புகிறார். இந்த தொகுதி அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி பட்டியலான மக்கள், அடுத்து வன்னியர், அடுத்து கிறிஸ்தவர், முதலியார், யாதவ் இவங்க தான் அதிகமாக இங்க இருக்கிறாங்க. இந்த தொகுதி தற்போது நிலவரப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சம பலம் வாய்ந்ததாக தற்போது நிலவரப்படி உள்ளது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த பிரச்சார யுக்தி இதெல்லாம் பொறுத்து அந்த வெற்றி மாறுபடும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே இருக்கு, நாம் தமிழர் கட்சி, இவங்களுடைய ஒர்க் இருக்கு. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி வந்து அவங்க நிர்ணயம் பண்ணக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தளவு டிவிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அதே மாதிரி என்டிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அதிமுக திமுகவுக்கு இந்த தொகுதி ரொம்ப டஃப்பான தொகுதியா இருக்கும். அடுத்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த பா பெஞ்சமின் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த கா கணபதி வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியை மதுரவாயல் தொகுதியில 3 முறை வந்து தேர்தல் நடந்துள்ளது. அதுல 1 முறை சிபிஐஎம் வெற்றி பெற்றுள்ளது, 1 முறை அதிமுக, 1 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இந்த வாக்காளர்கள் 4,41,669 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராப்ட் படி 3,20,000
25,407 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப இந்த எஸ்சிஆர் பட்டியல் டிராட் படி இந்த மதுரவாயல் தொகுதியில 1,16,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட, சரிங்களா, 1,16,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இங்க நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கே காரம்பாக்கம் கா கணபதி மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரே போட்டியிட விரும்புகிறார். அடுத்து ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஒரு மாவட்ட செயலாளர், அவரே போட்டியிட விரும்புகிறார். இவங்க 2 பேருக்குமே இந்த தொகுதியில மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் திமுக காரம்பாக்கம் கா கணபதி எம்எல்ஏ அவர் போட்டியிட விரும்புகிறார். இவருக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போட்டியிட விரும்புகிறார். இவருக்கும் இந்த தொகுதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வாக்கு வங்கி பட்டியல மக்கள் வன்னியர்கள் தான் இந்த தொகுதியில அதிகமா இருக்காங்க. ஏனைய மக்களும் மற்ற சமூகத்திலும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா பட்டியல மக்களும் வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. மாதவரம் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த எஸ் சுதர்சனம் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் எஸ் சுதர்சனம் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 3 முறை இதுவரை தேர்தல் நடந்துள்ளது. 1 முறை அதிமுகவும் 2 முறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 4,86,536 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்சிஆர் டிராட் படி 3,86,327 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப மாதவரம் தொகுதியில 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் மாதவரம் தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளது. இந்த மாதவரம் தொகுதியில உத்தேச கள வேட்பாளர் யாரு? சுதர்சனம் எம்எல்ஏ மீண்டும் ஒரு போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா மாதவரம் மூர்த்தி போட்டியிட விரும்புகிறார். இவங்க 2 பேருக்குமே கண்டிப்பா இந்த தொகுதியில ஒரு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் ரெட்டியார் யாதவர். வாக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினர் ரெட்டியார் யாதவர். இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி திருவொற்றியூர். 2016ஆம் ஆண்டு கேபிபி சாமி வெற்றி பெற்றார், திமுகவை சேர்ந்தவர். 2021ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த கேபி சங்கர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில திருவொற்றியூர் தொகுதியில இம்முறை வந்து நடந்த தேர்தலில் 4 முறை அதிமுகவும் 2 முறை காங்கிரசும் 7 முறை திமுகவும் வென்றுள்ளது. இந்த தொகுதியில 7 முறை திமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,85,656 வாக்குகள் இருந்தன. தற்போது எஸ்ஏஆர் டிராட் படி 2026ஆம் ஆண்டு எஸ்ஏஆர் டிராட் படி 2,72,806 வாக்குகள் தற்போது உள்ளன. இதுல திருவொற்றியூர் தொகுதியில 62,850 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 62,850 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் தொகுதி பொறுத்தளவு வாக்கு வங்கி மீனவ மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அடுத்து பட்டியல் சமூகத்தினர் அதிகமா இருக்கிறாங்க. அடுத்து நாடார், வன்னியர், இஸ்லாமிய இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுல இந்த திருவொற்றியூர் பகுதியை பொறுத்தளவு வெற்றியை உங்களுக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி யாருன்னா மீனவ மக்களுக்கும் பட்டியலின சமூகத்திற்கு தான் இருக்குது. இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் இந்த தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவும் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா என்டிகேவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆதலால் வரக்கூடிய தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கடினமான ஒரு சூழல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும். இந்த தொகுதியில நம்ம ஆல்ரெடி 7 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. இவங்க 2 பேரும் இப்போ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்கறனால வரக்கூடிய எலெக்ஷன் ரொம்ப பயங்கர டஃபா இருக்கும். இதுல வெற்றி பெறுவது கடினமான ஒரு சூழல் அமைந்துள்ளது திமுகவிற்கு. இப்போ நம்ம இந்த வீடியோல திருவள்ளூர் மாவட்டம் பகுதி 2 நம்ம பார்த்தோம். இதுல 2 தொகுதியில் பார்த்தோம். ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் தொகுதியில நம்ம பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய ஆல்ரெடி யாரெல்லாம் அதுல வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டியிட விரும்புறாங்க, மற்றும் எஸ்ஆர் டிராஃப்ட் படி இந்த தொகுதியில எத்தனை வாக்குகள் வந்து நீக்கப்பட்டுள்ள இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம வரக்கூடிய வீடியோல நம்ம அடுத்த தொகுதியில உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.